Hello, Divya. Yeah. Start பண்ணு. Okay. Good evening and welcome everyone. Thank you for joining us for today's webinar. My name is Divya. I'm working as Senior System Engineer at Infosys. Today we are presenting Introduction to World of Excel presented by Balasubramaniam Alagappan from Sirukudalpatti, Vairavankoil. He has 12 years of experience in the field of investment banking operations and Six Sigma Green Belt certified. Expertise in automations, quality and business transformations. Currently working as Associate Manager with State Street HCL. Prior associated with TCS, Bank of New York, Mellon. Has built 750 plus macros which are used by operations in North America, European region and India. Been in-house Excel trainer with a couple of organizations. On the side stream, been doing research on mediation and parapsychology for close to 16 years. His hobbies are long bike rides, trekking, and reading novels. We welcome you, sir. We are very happy to get connected with you for today's session. Participants, if you have any questions during presentation, please type them in the chat box. We'll bring them up on Q&A session at the end of the webinar. Now, without further ado, we'll turn over the time to the presenter. Sir, you can proceed with the presentation. Thanks, Divya. I hope everyone are able to hear my voice. எல்லாருக்கும் என் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் பாலசுப்ரமணியம் அழகப்பன். ஊர் வந்து சிறுவுடல்பட்டி, வைரவன் கோயில். இன்கேஸ் யாருக்காவது கேட்கல அப்படின்னா ப்ளீஸ் அட்மின்க்கு பிங் பண்ணுங்க. தே வில் பி ஏபிள் டு இன்ஃபார்ம் மீ. ஓகே, இன்னைக்கு செஷன் வந்து ஐ ஹோப் உங்களுக்கு வந்து என்னோட எக்ஸல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோன் பி பார்ட் இங்கிலீஷ், பார்ட் தமிழ், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போறேன். ஸோ தட் இட் கேன் கேட்டர் டு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற ரீசன்னால. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பியூர்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் செக்ஷனா தான் இருக்கும். ஸோ எக்ஸலோட டீப் டைவ் ஹார்ட் கோர் எக்ஸல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்ல வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மேஜரா வந்து எக்ஸலோட யூஸ் கேசஸ் என்ன, எக்ஸல் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ண போறோம், அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதுல எப்படி எல்லாம் டேட்டா நம்மளால பேஸ் பண்ண முடியும், பேசிக்கா நம்மளோட ஒர்க்கை வந்து எக்ஸலை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் த கேப்பபிலிட்டிஸ் வி ரெக்வயர், நமக்கு அதுல இருக்க வேண்டிய ஸ்கில் செட்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் கெட்டிங் இன் டு இட், இது போறதுக்கு முன்னால ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. சாய், உங்களுக்கு நான் பேசுறது கேக்குது இல்லையா? Are you able to hear me? Okay, fantastic. That's great. Okay. I hope எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு இட், உங்க எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸல் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்கிறது வந்து எக்ஸல் 2007 ஃபார்மேட். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரிப்பனோட ஃபார்மேட், ரிப்பன்ல இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் வச்சிருக்கீங்க, லைக் எக்ஸல் 2016 இல்ல ஆஃபீஸ் 365 அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் மீ a minute. பேக்ரவுண்ட்ல அது லோட் ஆகுது. You will be able to see the other Excel at the background. ஸோ அது வந்து ஆஃபீஸ் 365. உங்களுக்கு இப்ப கொஸ்டின் இருக்கும், ஒவ்வொரு எக்ஸலுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஆஃபீஸ் 365 எக்ஸலுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்ல அவங்க வந்து எக்ஸலுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம். அது வந்து நீங்க 1 year பேமெண்டா நீங்க பே பண்ணலாம், இல்ல மந்த்லி பேமெண்டாவும் நீங்க பே பண்ணலாம், இல்ல ஃபேமிலி பேக்காவும் வாங்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க யாராவது வந்து எக்ஸல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், எனக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸல் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் எக்ஸல்ல ஆஃபீஸ் 365 ஹோம் பேக்கேஜ், ஃபேமிலி பேக்கேஜ்னு ஒன்று இருக்கு. அது வந்து 6 users வந்து யூஸ் பண்ணலாம், which cost somewhere around 4,500 or something for 1 year. ஸோ அது வந்து பெஸ்ட் பேக்கேஜா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து எக்ஸல் 2007 இல்ல 2010, 2013 இல்ல 16 வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சருமே டிஃப்ரெண்டா இருக்கும். முக்கியமா பேசிக்கா எக்ஸல் யூஸ் பண்றவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய 2007 வந்து சஃபிஷியன்டா இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்க வந்து அட்வான்ஸ் எக்ஸல் அட்வான்ஸ் யூசரா இருக்கீங்க, நீங்க வந்து ஹார்ட் கோரா எக்ஸல்ல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் பவர் குவெரி, பவர் பிவட்டா, நிறைய டேட்டால நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் எக்ஸல் 2016 அண்ட் அபவ் போறது வந்து பெட்டர். இதுவே நீங்க வந்து ஆஃபீஸ் 365 நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸல்ல கொண்டு வராங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட்
எக்ஸல்ன்ற அப்ளிகேஷனை நம்ம எப்படி அதை வாங்கலாம், எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது. அடுத்தது, இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ வாட் இஸ் த யூஸ் கேஸ் ஆஃப் திஸ் எக்ஸல்? எக்ஸல் இஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா அண்ட் டூயிங் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆன் இட். ஸோ எக்ஸல்ல வந்து உங்களுக்கு யூஸ் கேஸ் வந்து வெறும் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு மாத்திரமும் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதை வச்சு நீங்க ஏதாவது கம்ப்யூட் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல இதை பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும், அது எல்லாமே வந்து நீங்க எக்ஸல்ல பண்ணலாம். இப்போ நார்மலா நம்ம எல்லாரும் கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடைக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அந்த பில்லிங் சாஃப்ட்வேரோட கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் இருக்கும், ஒரு பிரிண்ட் லே அவுட் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல டேட்டாவும் ஸ்டோர் ஆகணும். இதோட எல்லா கேப்பபிலிட்டியுமே எக்ஸல்ல இருக்கு. வேற வேர்டோ பவர் பாயிண்ட்லோ வேற இதுல மத்ததெல்லாம் வந்து வெறும் பிரசன்டேஷன் டூல் தானே தவிர அதுல வந்து டேட்டா ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ டேட்டான்னு நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா. இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறது வந்து ஒரு ஸ்டாக்கோட டேட்டா, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டேட்டா. ஸோ இது வந்து ஒரு டேட்டா வந்து நான் ஒரு எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நான் ஏதாவது கம்ப்யூட் பண்ண முடியும், கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம மேஜரா வந்து எக்ஸல் யூஸ் பண்றோம். எக்ஸல் வந்து ஒரு ஃபீல்ட்ல மாத்திரம் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எக்ஸல் வந்து பேசிக்கா அக்கௌண்டிங் ஃபீல்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. எக்ஸல் அக்கௌண்டிங் ஃபீல்டுக்கு ஆரம்பிக்கப்பட்ட இட் இஸ் யூஸ்ட் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி. அது இன்ஜினியரிங்கா இருக்கலாம், இட் கேன் பி அன் டெவலப்மெண்டா இருக்கலாம், wherever it is, it can be an IT, manufacturing, service sector, or a retail businessman, or somebody who is in education field. எல்லாருக்குமே எக்ஸல் யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு ரன்னிங் செட் ஆஃப் டேட்டாவை நீங்க அதுல யூஸ் பண்ணலாம், அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸல் யூஸ் ஆகுது. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகுறதுன்னு நான் காமிச்சிட்டேன். இப்போ வந்து எக்ஸல்ல என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ வில் டைவ் இன்டு எப்படி அதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம we can get into it. ஐ ஹோப் இதுல வந்து நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன் இந்த செஷனுக்கு. என்னன்னா நீங்க பார்ட்டிசிபேஷன்ல இருக்கக்கூடிய 140 to 150 பீப்புள் எல்லாருக்குமே வந்து எக்ஸல்லாம் என்னன்னு தெரியுங்கிற ஒரு அசம்ஷன்ல நான் இருக்கேன். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு ஏதாவது query இருந்துச்சு, எனக்கு எக்ஸல்லாம் என்னன்னே புரியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க கமெண்ட்ஸ்ல சாட்ல கேட்கலாம். அண்ட் அதுக்கும் நான் கவர் பண்றேன். தட் வில் டேக் அட்லீஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ங்கிறதுனால அதை மாத்திரம் இப்போதைக்கு நான் ஒமிட் பண்றேன். பேசிக்கா ஒரு ரஃப் ஐடியா கொடுத்துருக்கேன் வாட் இஸ் எக்ஸல் அப்படிங்கிறது. ஃபார் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி நோ வாட் இஸ் இட், இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து டல்லா இருக்கும். ஓகே, தேர் ஆர் 4 ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் விச் வி கேன் சேவ் த எக்ஸல். இப்போ நான் ஒரு எக்ஸல் அப்ளிகேஷனை ஒரு எக்ஸல் ஃபைலை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வுட் ஹவ் சீன் திஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் XLSX. இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது XLSM which is macro enabled workbook. அடுத்தது நான் சொல்ற எல்லா ஷார்ட்கட்ஸுமே ரைட் ஹேண்ட் சைட்ல வித்தின் பிராக்கெட்ஸ் ரைட்ல இருக்கு பாருங்க. எக்ஸல் பைனரி ஒர்க் புக் அண்ட் எக்ஸல் 2007 2003 அது வந்து .xls இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு ஃபார்மேட் ஆஃப் எக்ஸல்ஸ் மாத்திரம் தான் இந்த 97 2003 ஃபார்மேட்ல இருக்கும் .xls. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த .xlsல எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 65,536 மாத்திரம் தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்த 2003க்கு அப்புறம் வந்த 2007 அண்ட் அபவ் இருந்த எல்லா எக்ஸலுமே வந்து 1048576 ரோஸ் வரைக்கும் இருக்கும், which is 10,48,576 ரோஸ் வரைக்கும் இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா கடைசி ரோ. இத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸை வந்து நீங்க சேவ் பண்ணலாம் ஒரு ஷீட்ல. வேறாஸ் XLS அப்படிங்கிற ஃபார்மேட்ல மாத்திரம் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா .xls இப்படிங்கிற ஃபார்மேட்ல மாத்திரம் நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 65,536 ரோஸ் மாத்திரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே .xlsx or .xlsm, .xlsb இது எல்லா ஃபார்மேட்லயுமே 10 lakh ரோஸ் நீங்க சேவ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ மற்ற ஃபார்மேட்ஸை எந்த சிச்சுவேஷனுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற query வரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் பிஃபோர் கெட்டிங் இன்டு எக்ஸல் ஐ எம் டீச்சிங் யூ ஆல் திஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இருக்குல்ல .xlsx இதுல வந்து டேட்டா வச்சுக்கலாம், பிவட் வைக்கலாம், சார்ட் வைக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனா மேக்ரோஸ் மாத்திரம் இட் cannot contain. This .xlsx format cannot contain macros in it. Even if you are building a macro, when you save the file as .xlsx, that will get ripped off. நீங்க மேக்ரோ வச்சிருந்தீங்கனாலும் எக்ஸல் இதுல சேவ் ஆகல அந்த என்டையர் மேக்ரோவை டெலிட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிரும். So whenever you create a macro, ensure you are not saving in .xlsx, the first option which I have selected. The second option is
மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக். இதுலயும் பிவட்ஸ் இருக்கலாம், சார்ட்ஸ் இருக்கலாம், மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கலாம். அது கூட மேக்ரோவும் இட் கேன் சேவ். The second option which I have selected here, .xlsm. So whenever you have a macro, XLSM la save பண்றது better. In the binary format, which I always like a lot, the reason behind us, in the binary format of Excel, .xlsb இருக்குல்ல extension, file extension, இதுல நீங்க மேக்ரோஸும் சேவ் பண்ணலாம், டேட்டாவும் சேவ் பண்ணலாம், which has the capability of இந்த XLSM ல சேவ் பண்ற எல்லாமே இதுலயும் பண்ண முடியும். ஆனா என்ன ஒரு added feature அப்படின்னா, உங்களோட ஃபைல் சைஸை வந்து இது shrink பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபைல் சைஸ்ல வந்து யூ ஹாவ் ஹியூஜ் டேட்டா, ஒரு 1 year ஆஃப் பில்லிங் டேட்டாவோ இல்ல ஒரு 1 year ஆஃப் டேட்டாவையோ நீங்க கொலெக்ட் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நார்மல் XLSMல நீங்க ஃபைல் சேவ் பண்ணல, அந்த ஃபைல் சைஸ் வந்து லெட்ஸ் சே ஒரு 100 MB நிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு தடவை அந்த ஃபைலை ஓபன் பண்ணி அதுல ஏதாவது கம்ப்யூட்டேஷன் பண்ணலையும் த பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸல் கிராஷிங் இஸ் மோர். அதே மாதிரி உங்களுக்கு ஃபைல் ஓபன் ஆகிறதுக்கும் டிலே ஆகும். அண்ட் அந்த 100 MB ஃபைலை வந்து உங்களால இமெயில் அட்டாச் பண்ணி அனுப்ப முடியாது, அந்த கேப்பபிலிட்டி ஷேரிங் கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அந்த கேஸ்ல when you save the file as .xlsb, it will shrink the data. அட்லீஸ்ட் அது 4 times ஆவது ஷ்ரிங்க் ஆகும். இப்போ 100 MB இருக்கிறது ஒரு 25 MB ஆவது ஷ்ரிங்க் ஆகும். ஆனா இதுல ஒரே ஒரு கேட்ச் இருக்கு. இஃப் யூ ஹாவ் எனி எம்பெடட் ஃபைல்ஸ் ஆர் இமேஜஸ், இப்போ லெட்ஸ் சே நான் வந்து ஒரு 10 MBக்கு ஒரு போட்டோ இருக்கு, ஒரு ஹை டெஃபினிஷன் எஸ்எல்ஆர்ல எடுத்த ஒரு போட்டோ, 16 MB போட்டோ, நேச்சரோட ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை வந்து நான் எக்ஸலோட பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கேன், இல்ல எக்ஸலுக்குள்ள அந்த போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த போட்டோவோட சைஸ் 16 MB. அப்ப அந்த எக்ஸலை வந்து .xlsbல சேவ் பண்ணீங்க அப்படின்னா சைஸ் ஷ்ரிங்க் ஆகாது. ஸோ XLSBல வந்து 2 மாத்திரம் ஷ்ரிங்க் ஆகாது. ஒன்னு வந்து எம்பெடட் ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ ஒரு PDF வந்து எக்ஸலுக்குள்ள வைக்கலாம், இல்ல ஒரு ஜிப் ஃபைல வந்து எக்ஸலுக்குள்ள வைக்கலாம், எக்ஸலை வந்து ஒரு கண்டெய்னரா யூஸ் பண்ணலாம். அந்த கேஸோ இல்லைன்னா ஒரு இமேஜை நீங்க எக்ஸலுக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஷ்ரிங்க் ஆகாது. அதை தவிர நார்மலா மற்ற எக்ஸல்ல என்ன இருந்தாலும் சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ திஸ் XLSB is my favorite option because when you are playing with huge set of data, it will shrink the size at least by 1/4 of it. So 100 MB இருக்கிறது ஒரு 25 MB ஆவது வரும். So in corporates, whoever is working with huge set of data, if you come across the hurdles with huge data, XLSB formatல நீங்க சேவ் பண்ணி பழகலாம். So that will be useful for you. So this is about different options of saving the Excel. Okay, next. அடுத்தது உங்க எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் பத்தி. பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், இதெல்லாம் வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணது அப்படிங்கிறதுனால ஐ எம் கிவிங் திஸ். somebody has asked the question, how different is CSV? சார், இப்ப CSVங்கிறது பாத்தீங்க அப்படின்னா CSV ஃபைல்ல வந்து யூ கேனாட் கண்டெயின் சார்ட், பிவட், வேற எதுவுமே இருக்காது, வெறும் டேட்டா மாத்திரம் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த டேட்டாவே இருக்கு இல்லையா, இப்ப இத பாத்தீங்கன்னா I'll just show you output எப்படி இருக்கும்னு சொல்றேன் CSV ஃபைல்ல. just give me 1 minute. இப்படி இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ரோ நம்பர் 26ல இந்த டேட்டா எப்படி இருக்குன்னா, காலம் ஏல இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு, ஒரு கமா இருக்கு, அப்புறம் ஒரு டேட்டா இருக்கு, கமா இருக்கு, அப்புறம் ஒரு டேட்டா இருக்கு. சோ இந்த CSV ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஏல இருந்து யூ வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவுமே இப்படி கமா செப்பரேட்டட் வேல்யூஸா இருக்கும். இருக்கிற காலமோட டேட்டா ஒரு கமா இருக்கும், செகண்ட் காலம் டேட்டா ஒரு கமா இருக்கும், தேர்ட் காலம் டேட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி டேட்டாவை நீங்க சேவ் பண்ற ஃபைல் ஃபார்மேட் தான் .csv. ஸோ மோஸ்டா இந்த CSV ஃபைல் உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த CSV ஃபைல் வந்து நீங்க ஏதாவது அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நீங்க டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வில் ஹேவ் த ஃபீச்சர் ஆஃப் CSV ஃபைல். ஸோ அட் எண்ட் ஆஃப் த செஷன், இஃப் ஐ ஹேவ் டைம், அந்த CSV ஃபைலையும் வந்து எப்படி உள்ள நார்மல் எக்ஸலா இந்த மாதிரி காலம்ஸா எப்படி டெக்ஸ்ட் காலம்ஸ் பண்றது அப்படிங்கறத ஐ ட்ரை டு கவர். ஓகே, ஸோ தட் இஸ் CSV. ஸோ before getting into the other things, macros என்னன்னு கேட்டிருக்கீங்க. macros is nothing but ஒரு automated set of procedures is called macros. அது வந்து ஃபைனலா சொல்லல, I'll tell in detail. ஓகே, ஸோ இப்போ எக்ஸலோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு முன்னால உங்களுக்கு வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் என்னன்றது நான் சொல்றேன். எக்ஸல்ல வந்து there are 2 areas where we work with Excel. இந்த காலம் ABCDன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா,
இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. This area which I have selected, it's called workspace. And whatever you see at the top, இங்க மேல நீங்க பாக்குறீங்க இல்லையா, மேல இந்த நம்பர்ஸ், இந்த சில ஃபார்மட்ஸ், சில ஐகான்ஸ், மெனூஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பார்ட்டை வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது ஒர்க் ஸ்பேஸ், இது ரிப்பன். சோ இப்ப நான் ஆரோ கீ யூஸ் பண்றேன். இப்ப கர்சர் எங்க மூவ் ஆகுது? ஒர்க் ஸ்பேஸ்ல மூவ் ஆகுது. ஒரே ஒரு தடவை ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் ரிலீசிங் இட். ஐ எம் நாட் கீப் ஆன் பிரஸிங் த ஆல்ட். ஒரு தடவை ஆல்ட்ட பிரஸ் பண்ணி நான் கையை எடுத்துட்டேன் அப்படின்னா, when I use the arrow key, where it is getting navigated, என்னோட ரிப்பன் மூவ் ஆகுது. மேல இருக்க ரிப்பன் பாத்தீங்கன்னா நேவிகேட் ஆகுறது தெரியும். இப்ப நான் உள்ள இருக்கேன், டேட்டாக்கு வெளியில வந்துட்டேன், ஐ எம் கெட்டிங் இன்டு இட். இப்படி மத்தது இருக்கா? சோ ஆல்ட் வந்து ஒரு டாகல் சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி. ஒரு தடவை ஆல்ட் பிரஸ் பண்ணனா ஆரோ கீ யூஸ் பண்ணல இந்த ரிப்பன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இன்னொரு தடவை ஆல்ட் பிரஸ் பண்ணனா கீழே ஒர்க் ஸ்பேஸ்ல நான் மூவ் பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே ஆல்ட்ன்ற பட்டன்ல ஸ்டார்ட் ஆகுது. See, I am not teaching you the shortcuts, but I am teaching you how to find the shortcuts. Okay, எக்ஸல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 ஷார்ட்கட்ஸ் இருக்கு. For everything you have a shortcut over there. Whereas ஒரு ரிப்போர்ட்டிங் டீம்ல இருக்க பர்சன் வந்து they will use at least ஒரு 15 ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நார்மல் ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற பர்சன் வந்து when they are using an Excel, அவங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 10 ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி எழுத போறீங்க அப்படிங்கறத சொல்ல போறேன். ஓகே, இப்போ ஒரு தடவை இப்ப லெட்ஸ் சே நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் இதுதான் பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் நான் ஒன்னு பிரஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்ட் பிரஸ் பண்றோம். ஆல்ட்ட பிரஸ் பண்ணோட என்னாச்சு, ரிப்பன்ல எந்த மெனுல இருக்கும் இல்ல பேக்ரவுண்டை விட உங்களுக்கு wrap text எடுத்துக்கலாம். இங்க wrap textனு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, wrap textோட ஃபீச்சரை இந்த ஹைலைட் ஆயிருக்க செல்ல பாருங்க. இப்படி செல்லோட வித்து கம்மியா இருக்கையில உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்காது. ஸோ wrap text when I press, the size will differ. So இதுக்கு இந்த wrap textக்கு என்ன ஷார்ட்கட் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ட்ட பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு wrap text எங்க இருக்குன்னு தெரியும். ஆல்ட்ட பிரஸ் பண்ணீங்கன்னா ஹோம் மெனுக்குள்ளதான் wrap text இருக்கு. ஸோ ஹோம் மெனு கிட்ட என்ன பட்டன் தெரியுது? ஹெச்ங்கிற ஆல்பபெட் தெரியுதா? ஸோ ஐ எம் பிரஸிங் ஹெச். அடுத்தது wrap textக்கு என்ன ஆல்பபெட் இருக்கு? W. ஸோ W பிரஸ் பண்ணனா அது எனேபிள் ஆகும். அடுத்தது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ஹெச், திருப்பி ஹெச் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த wrap textல என்ன இருக்கு? W இருக்கு. ஸோ திருப்பி W பிரஸ் பண்ணாலும் இட் வில் கோ ஆஃப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து நீங்களே நோட் பண்ணிக்கலாம். ஆல்ட் பிரஸ் பண்ணுங்க, தென் நேவிகேட். இப்ப இன்சர்ட் போகணும் அப்படின்னா என் பிரஸ் பண்ணுங்க, ஆல்ட் என். இப்ப லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு இன்சர்ட் அ ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் நான் பிரஸ் பண்ணணும். SH இருக்கா? ஆல்ட் என் SH. ஆரோ கீ யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை நீங்க எழுதிக்கலாம். இதுல இந்த மாதிரி நீங்க மெனு ஆப்ஷன் பிரஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். தேர் ஆர் ஃபியூ ஷார்ட்கட்ஸ் விச் இஸ் நாட் தேர் இந்த மெனு ஆப்ஷன். அது என்னென்னு சொல்றேன். ஒரு ரோ செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோ செலக்ட் ஆகும். இதுவே ஒரு காலம் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஷிஃப்ட் ஸ்பேஸ் இஸ் ஃபார் ரோ, கண்ட்ரோல் ஸ்பேஸ் இஸ் ஃபார் காலம். ஓகே, அதே மாதிரி இப்படி ஒரு காலம் இருக்கு. இந்த காலம்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் கிளியரா தெரியல. மவுஸ் எடுத்துட்டு போய் when I double click this, இந்த மாதிரி நான் மேல கிளிக் பண்ணல, ஆட்டோ ஃபிட் ஆச்சு இல்லையா? இந்த காலம் வித்துக்கு ஏத்த மாதிரி காலமோட சைஸ் வந்து இட் காட் எக்ஸ்டெண்டட். ஸோ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு செல்லை மாத்திரம் ஆட்டோ ஃபிட் பண்ணணும்னா அந்த செல்லை மாத்திரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. if you want to resize the entire column, full column control space press பண்ணி fill பண்ணிக்கோங்க. alt OCA, alt OCA. சாட்ல போட்டிருக்கேன். alt OCA பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபிட் ஆகும். அடுத்தது இப்போ ஒரு ஷீட்டை நீ ரீநேம் பண்ணணும். இங்க வந்து டேட்டா 2 இருக்கு இல்லையா? கீழே பாத்தீங்கன்னா இந்த டேட்டா 2 இது பண்றதுக்கு alt OHR,
இதாதான் Alt OHR. Alt OHR. கைஸ், உங்களுக்கு எக்ஸல் என்னன்னே தெரியாது, எக்ஸல் நான் யூஸே பண்ணதில்லை அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். பட் whoever knows எக்ஸல், இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் ஃபார் யூசிங் இட். See, if you want to be pretty good with Excel, if you want to impress others அப்படின்னா most of the time try not to use your mouse. Most of the time work with your keyboard alone, because mouse விட keyboardக்கான responsiveness is high. Okay, to delete a row you can press control minus, select the entire row, control minus. So this is what the shortcuts is about. I have also taught you how to find your own shortcuts. உங்களுக்கு தேவையான நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸ் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நீங்க வச்சீங்கன்னா ஃபார் ஷோர் உங்களுக்கே வந்து ஒரு பிசிக்கல் மசில் மெமரி இருக்கும். அந்த மசில் மெமரியில யூ வில் கெட் டு நோ ஆஃப்டர் அ மந்த் அட் த மேக்ஸ் உங்களுக்கு அந்த பேப்பர் தேவைப்படாது. யூ வில் நோ த எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் ஆன் ஹேண்ட். அண்ட் டோன்ட் ட்ரை டு ரீட். ஒரு கூகுள்ல போயிட்டு எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் நான் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 to 40 ஷார்ட்கட்ஸ் ஆகுது இருக்கும். அதுல இருக்கிற பாதி ஷார்ட்கட்ஸ் நீங்க டே டு டே லைஃப்ல யூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணி தட் வில் நாட் ஹெல்ப் யூ அட் ஆல். த பெஸ்ட் வே இஸ் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை யூ ரைட் இட் டவுன் அண்ட் கீப் நோட் ஆஃப் இட். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே டு டேக் கேர் ஆஃப் த ஷார்ட்கட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் உங்களுக்கு வந்து இப்போ லெட்ஸ் சே யூ வாண்ட் டு டேக் நோட் ஆஃப் த டேட் ஆர் டைம். இப்போ எக்ஸல்ல Alt OHR வந்து ஷீட்டை ரீநேம் பண்றதுக்கு இப்போ இப்போ வந்து கீழே உங்களுக்கு இந்த நிறைய டேப்ஸ் உங்களுக்கு நேம் தெரியுது இல்லையா? டேஷ்போர்டு, டாபிக்ஸ், டேட்டா 1, மீட்டிங் லிங்க், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஷீட் நேம்ஸ். இதை நீங்க எக்ஸல்ல வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸல் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா எக்ஸலை வந்து ஒரு பெரிய லெட்ஜர் நோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு பெட்டியடியில ஒரு பெரிய லெட்ஜர் நோட் வச்சிருக்கீங்க. அந்த லெட்ஜர் நோட்ல ஒரு 4-5 டிவிஷனா பிரிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? இது வந்து ஒரு பிசினஸ்க்கு இப்ப வந்து 2-3 பிசினஸ் பாக்குறீங்கன்னா ஒரே லெட்ஜர் நோட்ல 3 பிசினஸ்க்கு ஒரு 5 பிசினஸ்க்கு நீங்க கணக்கு எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிசினஸ்க்கும் தனித்தனியா நீங்க வந்து ஒரு கட்டா தனியா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற பிரிவு தான் வந்து இந்த ஷீட்ஸ். இது ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5 கீழே இருக்கு பாத்தீங்களா? இது ஷீட். இப்போ ஒவ்வொரு ஷீட்டுக்குள்ளேயும் நான் நிறைய என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ நீங்க எக்ஸலை புரிஞ்சுக்கணும்னா ஒரு பெரிய இந்த எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு பேர், இப்போ லெட்ஸ் சே என்னோட டெஸ்க்டாப்ல நான் வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸல் இந்த ஒரு ஃபார்மிங் டேட்டா பேஸ்னு ஒரு எக்ஸல் வச்சிருக்கேன் அப்படின்னா இது ஒரு நோட் புக். உங்க பெட்டேடியில 10 நோட் வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொன்று வச்சிருப்பீங்களா? அட்டண்டன்ஸ் ஒன்று வச்சிருப்பீங்க, வரவுன்னு ஒன்று வச்சிருப்பீங்க. அப்படி ஒரு நோட் புக்குங்கிறது ஒரு புக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய சப் டிவிஷன்ஸ் வந்து இந்த ஷீட்ஸ். இதுக்குள்ள இருக்கிறது டேட்டா. இந்த ஷீட் நேம் நீங்க ரீநேம் பண்றதுக்கு இப்படி டபுள் கிளிக் பண்ணலாம் மவுஸ் எடுத்துட்டு போய். அப்படி டபுள் கிளிக் பண்ணாம பண்றதுக்கு வந்து Alt OHR. இதுவே நான் ஷீட் கலரை மாத்தணும்னா Alt OHT, T as in temple. Alt OHT பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் கலர் மாத்தலாம். இங்க கலர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எப்படி நீங்க வந்து புக் மார்க் வைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டோ டைமோ நீங்க எக்ஸல்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் கோலன். உங்களுக்கு என்டர்ல இருந்து லெஃப்ட்ல இருக்கக்கூடிய 2வது பட்டன், எல்ல இருக்கக்கூடிய எல்லுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பட்டன் கண்ட்ரோல் கோலன் இருக்கு இல்லையா? when you press control colon it will insert the date. இன்னைக்கு என்ன சிஸ்டம் டேட்டோ அந்த டேட் இன்சர்ட் ஆகும் கண்ட்ரோல் கோலன்ல. இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் அடிச்சீங்க அப்படின்னா டைம் இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் பிரஸ் பண்ணா டைம் இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் கோலன் பிரஸ் பண்ணீங்கன்னா டேட் இன்சர்ட் ஆகும். ஓகே, அது மாதிரி இஃப் யூ வாண்ட் டு குவிக்லி ஃபார்மேட் டேட்டா, நம்பர் ஃபார்மேட்லயோ பெர்சன்டேஜ் ஃபார்மேட்லயோ டாலர் சிம்பிள்லயோ நீங்க மாத்தறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த காலம் பில இருக்கிற எல்டிபி வந்து லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ஓகே, சோ இதை நான் 2 டெசிமல் வச்சு நம்பர்ல மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்ட்ரோலும் ஷிஃப்டும் பிடிச்சிட்டு 1 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்ல கமா செப்பரேட்டர் வந்துடும். இங்க கமா போட்டிருக்கா தௌசண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி டாட் வச்சு 2 டெசிமலா மாறிடும். இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 பிரஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு முன்னால டாலரோ ருப்பியோ என்ன பேஸ் கரன்சி நீங்க வச்சிருக்கீங்களோ அது இன்சர்ட் ஆயிரும். ஓகே, இதுவே இதை நான் பெர்சன்டேஜா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 பிரஸ் பண்ணுங்க. அந்த பெர்சன்டேஜ் சிம்பல் தெரியுது இல்லையா? அதை பிரஸ் பண்ணீங்கன்னா இப்படி பெர்சன்டேஜா மாறும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டிங்கான
குவிக் ஷார்ட்கட்ஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒன் வந்து 2 டெசிமல் ஆக்கும். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு செல் உங்க எக்ஸல் ஷீட் எடுத்துட்டு ஒரு நம்பரை டைப் பண்ணிட்டு ஒவ்வொன்று கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி 1 2 3 4 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ இது அடுத்த ஃபார்மேட்டிங். அடுத்தது இப்ப நம்ம மேஜரா பார்க்க போறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எனக்கு வந்து சீரியல் நம்பர் போடணும். ஓகே, இப்படி எனக்கு மொத்தமா இப்படி டேட்டா இருக்கு. இப்படி நான் எப்படி செலக்ட் பண்றேன்னா ஒரே ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சி டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா இப்படி மொத்தமா செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஓகே, இதுவே இப்ப நான் இந்த ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்ல இருக்கனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ அடிச்சனா ஃபுல் டேட்டா செலக்ட் ஆகும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல இந்த மாதிரி ஒரு பிளாங்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரோ நம்பர் A5 வந்து பிளாங்கா இருக்கு. இப்படி இருக்கீங்க. இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ அடிச்சீங்க அப்படின்னா அந்த பிளாங்க் கடைசியா எந்த செல்லுல பிளாங்க் இருக்கோ அதுக்கு மேல வரைக்கும் தான் வரும். சோ எப்பவுமே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ யூஸ் பண்ணல அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ அண்ட் ரைட் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா இப்படி மொத்த டேட்டா செலக்ட் ஆகும். இப்ப இந்த எல்லா இது வந்து எக்ஸல் டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறது. இதுல இருக்க போற எல்லாத்துக்கும் 1 2 3 4 நான் போடணும் அப்படின்னா பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த 1 மாத்திரம் இங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் ஃபுல்லும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹோம் மெனுல ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபில் இருக்கா, ஃபில்ல வந்து சீரியஸ் இருக்கு இல்லையா கைஸ். இப்ப நான் எக்ஸல் 2007ல காமிக்கிறேன். ஆஃபீஸ் 365லயும் இந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் which is available in here it will be the same. There is no difference in it. இது ஏன் நான் எக்ஸல் 2007ல காமிக்கிறேன்னா ஆஃபீஸ் 365ல காமிக்காம எக்ஸல் 2007ல ஏன் காமிக்கிறேன்னா செலர் வந்து ஓல்டு வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் வச்சிருக்கவங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். இங்க ஃபில்ல வந்து சீரிஸ் இருக்கா, அந்த சீரிஸ் பிரஸ் பண்ணுங்க. சீரிஸ்ல காலம்ஸ் இருக்கா, காலம்ஸ் ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 ஃபில் ஆயிரும். ஐ டெல் யூ அகைன், எந்த செல்லுல 1 மாத்திரம் டைப் பண்ணிட்டு எந்த செல்லுக்கெல்லாம் டேட்டா ஃபில் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஹோம் மெனுல ஃபில் போயிட்டு சீரிஸ் பிரஸ் பண்ணிட்டு காலம்ஸ் போயிட்டு ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். இதுவே 1 கொடுத்துட்டு இப்ப லெட்ஸ் சே இப்படி நான் ரைட்ல 1 2 3 4 போடணும் அப்படின்னா 1 மாத்திரம் போட்டுட்டு, அதாவது 1ங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஸ்டார்டிங் நம்பர், அதுல இருந்து எவ்வளவு இன்க்ரிமெண்ட் போகுன்றத காமிக்கும். இப்ப நான் காலம் கொடுக்காம ரோஸ் கொடுத்துருக்கேன்னா ரோஸ் கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்து ஸ்டாப் வேல்யூ வந்து 8ன்னு வச்சுக்கலாம். கொடுத்தேன்னா 1 to 8 எனக்கு ஃபில் ஆயிரும். கரெக்ட். இப்ப இதுக்கு பதிலா எனக்கு வந்து +2 2 வேணும்னு வச்சுக்கோங்களேன். காலம்ஸ் ஸ்டெப் வேல்யூ வந்து 2, ஸ்டாப் வேல்யூ வந்து 18 வச்சுக்கலாம். ஸோ 17 வரைக்கும் உங்களுக்கு ஃபில் ஆயிருச்சு. 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7. ஸோ ஸ்டெப் வேல்யூ 7. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபில் சீரிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா Alt-E-IS, Alt-E-IS. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் வேல்யூ டிஃபால்ட்டா 1ல தான் இருக்கும், காலம்ல தான் இருக்கும். இதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ இது அடுத்த ஃபீச்சர் which will be helpful for you. ஸோ wrap text எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காலமோட சைஸ் இவ்வளவுதான் இருக்க போகுது, இது வந்து கொஞ்சம் அசிங்கமா இப்படி ஃபார்மேட் ஆயிருக்கு இல்லையா, இதை நீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு கைஸ் இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து எக்ஸல் ஃபீச்சர்ல என்ன பண்ணலாம்ன்றது மாத்திரம் தான் சொல்றேன். இது எதுக்கு நான் முதல்ல இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா மத்த அப்ளிகேஷனுக்கு போறேன் அப்படின்னா எக்ஸல் என்னெல்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரை நீங்க ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பில் எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும். ஒரு பேப்பர்ல ஒரு பில்லோட ஃபார்மேட்டை நீங்க வரைஞ்சிடலாம். அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு எக்ஸலை கொண்டு வரணும்னா எந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான். only when you know what is the capability of Excel you will be able to do that over there. அதுக்காக தான் வந்து இப்ப நான் எக்ஸல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்றதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ wrap textன்ற பட்டனை கிளிக் பண்ணனா இப்ப எனக்கு wrap ஆச்சு இல்லையா. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் wrap text. ஓகே,
ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் mergeங்கிறது வந்து ஜஸ்ட் 2 செல்லை செலக்ட் பண்ணிட்டு merge கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு விஷுவல் ஃபார்மேட்டிங்காக தான் இந்த merge எல்லாம் நம்ம யூஸ் பண்றது. ஸோ mergeனது நம்ம பார்த்துட்டோம், ஆட்டோ ஃபிட் பார்த்துருக்கோம், ஃபில் சீரிஸ் பார்த்துருக்கோம். இப்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்கா இருக்கும். வேறஸ் சின்ஸ் இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் செஷனா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்லி கொடுத்துட்டு கைஸ் எல்லாருக்கும் என்னோட வீடியோ தெரியுது இல்லையா? There are 1 or 2 people who are telling that they are unable to see the video. Okay, good, thanks. Okay, இப்போ நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்கா இருக்கும், உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் சே இப்ப இதுல எந்த பிரைஸ் எல்லாம் லெஸ் தேன் 100 இருக்குன்னு எனக்கு தெரியணும், அந்த செல்லை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மொத்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வாட் யூ டூ, ஹோம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ் இருக்கும். ஓகே, இதுல லெஸ் தேன் இருக்கா, நமக்கு என்ன தேவை, லெஸ் தேன் 100 தேவை. ஸோ லெஸ் தேன் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஃபார்மேட் செல் தட் இஸ் லெஸ்ஸர் தேன், இங்க வந்து நம்பர் கொடுக்குறேன் 100 அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன கலர்ல வேணும், எனக்கு அதெல்லாம் கிரீன்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டா இருக்கிறது இதெல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுவே ஃபார்மேட் ஆயிக்கும். இல்ல இந்த ஃபார்மேட் எனக்கு பிடிக்கல, எனக்கு தனியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஸ்டம் ஃபார்மேட் இருக்கா. கைஸ் எப்படி பண்றேன்னு சொல்றேன். மொத்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, எதுக்கெல்லாம் இந்த செக் பண்ண போறீங்களோ செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிஷனல் ஃபார்மேட் போங்க, ஹைலைட் செல் ரூல்ஸ், less than, give the value over here which is 100. I'm giving the custom format. Custom format la fill la, let's say I want to give this light green. So I got it. When you hit OK, it will change. Let's say instead of 89, if I change it to 66, it will automatically highlight in there. 22, 23, got it. This is the use of custom formatting, sorry, conditional formatting. In the conditional formatting kulla nariya different options irukku. You can try it out, greater than, lesser than, equal to. Ipo let's say inga vandu UPL irukradha mathram enak highlight aganum appdin pathinga appadina conditional formatting equal to, sorry, equal to is only for numbers, sorry, text that contains it irukka. இப்ப டெக்ஸ்ட், சி டெக்ஸ்ட்டுக்கும் நம்பருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா, நம்பர்ஸ் கேன் ஒன்லி பை நம்பர்ஸ், அது வந்து டெக்ஸ்டா இருக்காது. ஸோ யூபிஎல்னு செலக்ட் பண்ணனா, ஸோ வேர் எவர் யூபிஎல்எஸ் will come over there. Okay, so this is one usage of conditional formatting. இந்த conditional formatting வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் சே ஹையஸ்ட் டு லோவஸ்ட் எனக்கு வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா click on conditional formatting. இந்த கலர் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். இந்த கலர் ஸ்கேல் பாத்தீங்கன்னா இப்படி ஃபார்மேட் ஆகும், இந்த கலர் ஸ்கேல் பார்த்தா இப்படி ஃபார்மேட் ஆகும். எது ஹையஸ்ட் நம்பரோ அது ரெட்ல இருக்கும், எது லோவஸ்ட் நம்பரோ அது ப்ளூல இருக்கும். இல்ல டாப் 5, ஹையஸ்ட் நம்பர் வந்து கிரீன்லயும் லோவஸ்ட் நம்பர் வந்து ரெட்லயும் இருக்கும். இன்கேஸ் நீங்க மார்க் ஷீட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்க. இல்லையா டேட்டா பார்ஸ் போங்க, இந்த மாதிரி காமிக்கும், எது ஜாஸ்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு பார் காமிக்குது இல்லையா செல்லுல, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஐகான் செட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி காமிக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ரூல் இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. இப்போ லெட்ஸ் சே நான் போட்டுட்டேன், இதுல இருக்கிற நான் ஃபீச்சரை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த செலக்டட் செல்லுல கரண்ட் செலக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் காமிக்கும் இந்த டிராப் டவுன்ல. ஸோ அப்ளைஸ் டு இருக்கா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா see what I did was இந்த arrows apply பண்ணிட்டேன். I am going to conditional formatting, manage rules. I'm just double clicking it so that I'll get this. இப்போ let's say எதுக்கு மேல பாஸ்ட், இப்போ let's say உங்களோட threshold வந்து 60, 60க்கு மேல இருந்தா green காமிக்கும். ஓகே, greater than or equal to, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்க பெர்சன்டேஜா இல்ல நம்பரா மாத்திக்கலாம். நம்பரா வச்சீங்கன்னா எக்ஸாக்ட் அந்த நம்பரா இருந்தா உங்களுக்கு காமிக்கும். So 60.
ஸோ இதுல வந்து போட்டா எல்லாம் டவுனா காமிக்குது, ஏன்னா எல்லாமே 60 கீழே தான் இருக்கு. நான் 55 கொடுத்தோன்னா அது இதாயிருச்சு. 56 அப் டு 59 வரைக்கும் எல்லோ காமிக்கும். 60 போகையில அது கிரீனா மாறும். இதுவே 54 போட்டோன்னா ரெட். ஸோ இந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கார்பரேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ஏதாவது யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute guys. So all these features will help you in terms of presentations and stuff. So fill series பார்த்திருக்கோம், conditional formatting பார்த்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து what I'm going to show is sorting காமிக்க போறேன். இந்த டேட்டாவை காப்பி பண்ணிட்டு, ஸோ இப்ப மேல ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வேல்யூ இன் லேக்ஸ் காலம் E1 இருக்கு இல்லையா? ஸோ கைஸ் இந்த செல்ல வந்து E1 எப்படி சொல்றேன்னா, இங்க E1 இருக்கனால E1 சொல்லியிருக்கேன். இது எதுவுமே இல்லாம கீழே நான் டைப் பண்ணிருக்கேன், காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன்ல. இது எப்படி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு செலக்ட் அ செல். ஈதர் யூ கேன் கிளிக் ஆன் திஸ் டிராப் டவுன் ஆன் த ஹோம்ல, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்கிரீன் டாப்ல பாருங்க, பேஸ்ட் ஸ்பெஷல்ல கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் பாப் அப். அப்படி இல்லைன்னா Alt S V காப்பி பண்ணிட்டு போடுங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் காமிக்கும். இதுல வேல்யூஸ் மாத்திரம் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுல இருக்கிற எந்த ஃபார்மேட்டுமே காப்பி ஆகாது. ஸோ வேல்யூஸ் மாத்திரம் நான் இங்க பேஸ்ட் பண்றேன். இல்ல எனக்கு ஃபார்மேட் வேணும் அப்படின்னா இதுல வந்து ஃபார்மேட்ஸ் இருக்கா, அதே கிளிக் பண்ணோம்னா அப்படியே பேஸ்ட் ஆகும். இது எதுக்கு மேஜரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே திஸ் மைனஸ் திஸ் ஒரு மைனஸ் ஃபார்முலே போட்டிருக்கேன். ஓகே, 371 மைனஸ் 2406 போட்டிருக்கேன். இப்போ இது ஃபார்முலேவா இருக்கா? இந்த ஃபார்முலேவை நான் வேற எங்க காப்பி பண்ணாலும் அதோட ரெஃபரன்சிங் மாதிரி எந்த செல் அது காமிச்சதோ, இந்த ஃபார்முலா எந்த செல்லுக்கு போட்டிருக்கேன், இந்த 2 செல்லுக்கு தான் போட்டிருக்கேன். வேறஸ் அதை வேற ஒரு இடத்துக்கு காப்பி பேஸ்ட் பண்ணல அதோட ரெஃபரன்சிங் மாறிடுச்சா? ஸோ இப்படி மாறாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் Alt S V ல வேல்யூஸ்ன்னு கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பேஸ்ட் இட் அஸ் வேல்யூஸ். இதை நான் F2 கொடுத்தாலும் உங்களுக்கு இருக்கா? ஸோ F2ங்கிற பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எனிபடி ஹூ இஸ் நியூ டு எக்ஸல், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் போங்க. இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல எக்ஸல்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்கா இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் இப்படி டைப் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் சே டேட். கைஸ் இது வந்து பியூரா எக்ஸலுக்கு நியூவா இருக்கிறவங்களுக்காக இது சொல்றேன். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். பில் நம்பர், கஸ்டமர் நேம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் எதுக்காக நான் எக்ஸலை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் நான். ஸோ கஸ்டமர் நேமா, பில் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி ஒரு ரஃபா ஒரு இது வச்சுக்கோங்க. ஸோ இப்படி டெய்லி நான் இதுல வந்து பில் அடிச்சுட்டே வரேன், நான் ரேண்டமா பில் டேட்ஸ் போட்டே வரேன். ஸோ இதெல்லாம் பில் நம்பர்ஸ். கைஸ் ஹூ ஆல்ரெடி நோ எக்ஸல் அவங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னியா தெரியும். பட் எக்ஸல்ல கம்ப்ளீட்டா நியூவா இருக்கிறவங்களுக்கு எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ டேட்டா. ஸோ இந்த மாதிரி டெய்லி நான் பில் போட்டுட்டே வரேன். ஸோ இது ஃபார்முலேவா இருக்கு. ஃபார்முலேவா வேல்யூவா கன்வெர்ட் பண்ணணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ். ஜி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு ஷார்ட்கட் இல்லை, நீங்க வந்து ஆல்ட் பிரஸ் பண்ணி ஹோம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஹோமுக்கு வந்து ஹெச்,
திருப்பி எல் பிரஸ் பண்ணீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ். ஸோ இதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்ப அந்த வெறும் நம்பர் ஃபார்மேட்ல இருக்க, இது எனக்கு ருபீஸா வேணும், தௌசண்ட்ஸ்ல வந்து கமா போடணும் அப்படின்னா ஒன்னு நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஃபார்மேட் வேணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல போனீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குமோ எல்லாமே இருக்கும். இங்கே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு டெசிமல் வேல்யூ வேண்டாம்னா இந்த 0 ஆக்கிக்கலாம். இதெல்லாம் யூ கேன் பிளே அரவுண்ட் வித் இட் அண்ட் யூ கேன் சி. ஓகே, டிஸ்கவுண்ட்ஸ் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். சரியா? இந்த டேட்டா, ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்க பில் போடையில இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க பேஸ்ட் பண்ணிட்டே எழுதிட்டே வரீங்க. உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு இது வரைக்கும் எவ்வளவு பில் அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு தெரியும். யூ வாண்டட் டு நோ டு ஃபைண்ட் ஹவு மச் இஸ் த டோட்டல் பில் அமௌண்ட் விச் வி டிட் ஃபார் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சம் எஃப். ஓகே, ஓபன் பிராக்கெட் ரேஞ்ச் இருக்கா, எங்கெல்லாம் இந்த ஃபார்முலேஸ்க்குள்ள எங்கெல்லாம் நீங்க ரேஞ்சுன்றத போடுறீங்களோ, எங்கெல்லாம் வந்து நீங்க ரேஞ்சுங்கிறத யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் குரூப் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணணும். சரியா? ஃபார்முலே எங்க பாத்தீங்கன்னாலும் wherever you see a word called range inside of formula, you need to select a group of cells. So range is this, comma. In any of the formulas, wherever you see it as criteria, you need to select a single cell. Guys, irrespective of what formula you are using, என்ன formula யூஸ் பண்ணாலும் அதுல ரேஞ்சுங்கிற வேர்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா it means group of cells. Wherever you see it as criteria, it is always a single cell. Okay, very rare exceptions are there, very rare. So Tata Motors எனக்கு தேவை. So let's say நான் Tata Motors இங்க நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த குரூப் ஆஃப் இந்த காலம் சி குள்ள எங்கெல்லாம் இந்த டாடா மோட்டார்ஸ்ங்கிற வேர்டு இருக்கோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சம் ரேஞ்ச் எந்த அமௌண்ட்டை நான் டோட்டல் பண்ணணும் அதுதான் காலம் டி. க்ளோஸ் பிராக்கெட் என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்ப நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 அடிச்சிருக்கேன். அடிச்சேன்னா எனக்கு டெசிமலோட வந்திருக்கு. வேற இங்க வந்து எனக்கு டெசிமல் இல்ல. இந்த ஃபார்மேட் அப்படியே அங்க வேணும் அப்படின்னா when you want to take this format and put it on cell H4 அப்படின்னா what you can do is copy this, go to H4, go for paste special, go for formats. When you press over there உங்களுக்கு இந்த formats மாறிடுச்சா? So this will be helpful. இப்படி ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கு. கைஸ், நான் உங்களுக்கு சம்ம ஃபார்முலாவும் சொல்லி கொடுக்குற, திருப்பி ஃபில்டர் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இதுல நான் டாடா மோட்டார்ஸ் மாத்திரம் நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொத்த டேட்டாவை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் த டேட்டா. யூ கேன் பிரஸ், இப்படி நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி பண்ணலாம். யூசிங் யுவர் மவுஸ் ஆல்சோ யூ கேன் டூ இட். ஓகே, டேட்டாங்கிற மெனுல யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஃபில்டர். டேட்டா மெனுல ஃபில்டர் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். இப்போ ஃபில்டர்ஸ் எனேபிள் ஆயிரும். ஃபில்டர்ஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க, யூ ஹாவ் a huge set of data, அதுல இருக்கிற கொஞ்சம் செலக்ஷனை மாத்திரம் யூ வாண்ட் டு விஷுவலைஸ், யூ வாண்ட் டு see அப்படின்னா தட்ஸ் ஃபார் இட். இதை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி டாடா மோட்டார்ஸ் மாத்திரம் எடுத்தேன்னா டாடா மோட்டார்ஸோட லைன் மாத்திரம் எனக்கு காமிக்கும். இந்த அமௌண்ட் ரெண்டையும் நான் பிடிச்சேன் அப்படின்னா இங்க கீழே ரைட் ஹேண்ட் சைட் கீழே பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 699,047 காமிக்குதா? சோ ஒன்னு வந்து 4,10,000, இன்னொன்னு வந்து 2,88,000. வாட் இஸ் த டோட்டல்? 6,99,047. 6,99,047 அதே நம்பர் இங்க வந்துருச்சா? இப்ப ஸ்டேட் பேங்க்குக்கு நான் எவ்வளவு சேல் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஃபில்டர் போடுங்க. கைஸ், இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கிவிங் யூ கேஸ் ஸ்டடி. இந்த மாதிரி எனக்கு ஒரு பில்லிங் கஸ்டமர் இருக்காரு, கஸ்டமர்ஸ் பேரெல்லாம் இருக்கு, டாடா மோட்டார்ஸ்க்கு நான் எவ்வளவு பில் பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், சம் எஃப்க்கு. ஸோ ஃபில்டர் போனேன். இப்போ மொத்த டேட்டா இருக்கு. இதுல வந்து நான் ஸ்டேட் பேங்க் வந்து இப்படி நான் எடுக்கலாம். இங்க ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கா? ஓகே, அடுத்தது எங்க ஸ்டேட் பேங்க் இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கைஸ், வாட் எவர் யூ டூ வித் எக்ஸல், ஒரு கணக்கு புக்ல நீங்க எழுதுறத அப்படியே நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் எக்ஸல் யூஸ் ஆகும். ஓகே, வேற எங்கேயாவது ஸ்டேட் பேங்க் இருக்கான்னு பாருங்க. வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட் பேங்கையும் இந்த ஸ்டேட் பேங்கையும் பிடிச்சோன்னா எனக்கு எவ்வளவு டோட்டல் வருது? 1497
184. இங்க கடைசியில இங்க கீழே பாக்குற ரைட் ஹேண்ட் சைட் கீழே அதே நம்பர் இங்க வந்துருச்சா? இப்படி நீங்க ஒவ்வொன்னா தேடுறதுக்கு பதிலா இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணி இதுல வந்து ஸ்டேட் பேங்க் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ கைஸ், திஸ் இஸ் SUMIF. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். பிகாஸ் நான் நியூ பீப்புள், எக்ஸல் புதுசா எக்ஸல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் சில பாயிண்டர்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்றேன். அப்பாலஜிஸ், சாரி அட்வான்ஸ் பீப்புளா இருக்கிறவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் SUMIF திருப்பி போடுறேன். இப்ப ஐஓசினா அந்த வேர்டை இங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு பிளஸ் எது வேணாலும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஈக்குவல் டு சம் இஃப் எங்கெல்லாம் ரேஞ்சுன்னு பாக்குறீங்களோ குரூப் ஆஃப் செல். இந்த ஐஓசியை நான் எந்த காலம்ல நான் இப்ப ஹைலைட் பண்றதுக்காக தேடணும்? இந்த காலம்ல தானே தேடணும். அதனால இந்த காலமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த பேராமீட்டருக்கு போகும். சரியா? இப்ப நான் கமா பிரஸ் பண்ணாம வேற ஒண்ணு கிளிக் பண்ணனா மாறிடும். இங்க பாருங்க, SUMIF இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டேன். கமாவே பிரஸ் பண்ணாம இதை நான் செலக்ட் பண்ணனா மாறிடுச்சா? ஸோ ஆல்வேஸ் ஒரு பேராமீட்டர்ல இருந்து இன்னொரு பேராமீட்டர் போறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் செல்லை செலக்ட் பண்ணிட்டேன், கமா பிரஸ் பண்ணிருக்கேன், கிரைட்டீரியா செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஐஓசிய இந்த காலத்துல எங்க எல்லாம் இருக்கோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த காலம்ல இருக்க வேல்யூவை நான் டோட்டல் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் சம் ரேஞ்சுங்கிறது இந்த காலம் டி. க்ளோஸ் பிராக்கெட் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா யூ வில் கெட் இட். இந்த ஃபார்மேட் கீழே வேணும்னா இப்படி ஃபார்மேட்டை நீங்க மாத்திக்கலாம். ஓகே, சாரி கைஸ், மெமரி இஷ்யூனால ஆஃபீஸ் 365 டவுன். ஸோ அதனால தான் எக்ஸல் 2007லேயே காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் SUMIF ஃபார்முலே. இந்த SUMIF ஃபார்முலேவை நிறைய கிரைட்டீரியாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணியிருக்கேன். Those who are wanted to use it for advanced methods, there is also something called as SUMIFS, SUMIFS அப்படின்னு இருக்கு. where multiple criteria satisfy ஆனா you can total a single column. So இது வந்து காலம் சில ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருந்துச்சுன்னா மாத்திரம் நான் டோட்டல் பண்றதை எடுத்து கொடுத்துருக்கேன். வேறாஸ் மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் நீங்க போடணும். ஐஓசில மந்த் வந்து செப்டம்பர் மந்த்துக்கு மாத்திரம் நான் எவ்வளவு பில் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்க எடுக்கலாம். இது SUMIFS யூஸ் பண்ணி எடுக்கலாம். கைஸ், ஃபார்முலேஸ் மாத்திரம் எடுத்தோம்னாலே 2-3 ஃபார்முலேஸை நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூ கேன் அச்சீவ் சம்திங். எக்ஸல்ல மாத்திரம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் மல்டிபிள் டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் அது எக்ஸலுக்கு. ஓகே, ஸோ இது ஒண்ணு. ஸோ இது வந்து SUMIF ஃபார்முலே சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது சார்ட்டிங் பார்க்க போறோம். இப்போ எனக்கு இந்த கஸ்டமர் நேம் படி எல்லாமே குரூப்பாய் வேணும். டாடா மோட்டார்ஸ் எத்தனை இருக்கோ அதெல்லாம் ஒன்னா வேணும். அதுக்கு அடுத்தது ஸ்டேட் பேங்க், அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா சார்ட்டிங் ஆப்ஷன். ஸோ எந்த டேட்டால செலக்ட் பண்றோமோ மொத்த டேட்டாவை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு டேட்டா சம்திங் கால்ட் சார்ட்னு இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த டேட்டாக்கு மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறதான ஹெட்டர்ஸ், இதை டிக் மார்க் பண்ணிருந்தீங்கன்னா இங்க டிராப் டவுன்ல இப்படி உங்களுக்கு காமிக்கும் அந்த ஹெட்டர். இதை அன்டிக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா you will not be able to see the column headers. இதுவும் சேர்ந்து சார்ட் ஆயிரும். ஸோ இது டிக், இப்படி டேட்டால ஹெட்டர் இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணிட்டு இப்ப கஸ்டமர் நேம் படி தானே எனக்கு சார்ட் ஆகணும். கஸ்டமர் நேம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி சார்ட் ஆயிடும். ஸோ சார்ட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் பண்றதுக்கு செலக்ட் த டேட்டா, சார்ட், go to customer name, click OK. One thing, இந்த ஒரே ஒரு காலம் மாத்திரம் செலக்ட் பண்ணி நீங்க சார்ட் பண்ண கூடாது. I'll tell you why. இந்த டேட்டா I'll make a copy of it. இது சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக I've just copied it over there. You are selecting only column C. Okay. You are going to sort. இதுல expand selection, continue selection இருக்கும். தெரியாம நீங்க கண்டினியூ வித் கரண்ட் செலக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்ற பாருங்க. இப்ப இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு நேரா இருக்கக்கூடிய, இப்ப லெட்ஸ் இது எடுத்துக்கலாம், ஹிண்டால்கோக்கு நேரா இருக்கிறது 12,50,000 இருக்கா. ஜஸ்ட் மெமரைஸ் திஸ். 12,50,115 ஹிண்டால்கோக்கு நேரா இருக்கு. பில் நம்பர் இஸ் 403. when I click on sort button, கஸ்டமர் நேம் படி
ஹிண்டால்கோக்கு 403ல 12 lakhsக்கு பில் இருக்கு. ஓகே கொடுத்துட்டானா? இப்ப என்னாச்சு? அது பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்க்கு மாறிடுச்சா? பிபிசிஎல்க்கு 403. ஸோ சார்ட் பண்ணையில யூ நீட் டு என்ஷூர் ஆல் த டேட்டா ஆர் செலக்டட். யூ ஷுடன்ட் செலக்ட் ஒன்லி 1 or 2 columns alone. ஏன்னா இதுக்கு ரிலேட்டிவா இருக்கக்கூடியதான் இந்த காலமும். ஸோ இது ரெண்டை மாத்திரம் நான் செலக்ட் பண்ணி இப்படி நான் சார்ட் கொடுக்குறேன்னா, சார்ட்டோட ஷார்ட்கட் வந்து ஆல் டிஎஸ், ஆல்ட் டிஎஸ். ஓகே, அதான் ஷார்ட்டோட சார்ட்டிங்கோட ஷார்ட்கட். இஃப் ஐம் கோனா செலக்ட் ஒன்லி தீஸ் 2 columns, இன்கேஸ் நான் கஸ்டமர் நேம் படி சார்ட் பண்றேன் அப்படின்னா நம்பர்ஸ் ஆர் மிஸ் மேட்சிங். யூ கெட்டிங் இட்? 403 bill is for whom? Hindalco, bill amount is 12,50,000. வேற இது சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ சார்ட் பண்ணல, பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் அபவுட் சார்ட்டிங். இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வெர்டிகல் சார்ட்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெர்டிகல் இஸ் நத்திங் பட் மேல இருந்து கீழே. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க சார்ட் பண்ணணும். 1, 10, 9, 8, 2, 3, 4, 22, 5 இப்படி இருக்கு. இதை நீங்க சார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்கா கொடுத்துட்டு, சாரி கைஸ், ஒரே ஒரு ரோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சார்ட், ஆப்ஷன்ஸ், லெஃப்ட் டு ரைட். ஓகே, ரோ நம்பர் 6 தானே? ஆமா, ரோ நம்பர் 6 ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்தோம்னா இப்படி சார்ட் ஆகும், சின்னது கம்மியாகவும் ரைட்லையும். இதுவே சார்ட்ல ஆப்ஷன்ஸ், லெஃப்ட் டு ரைட், ரோ நம்பர் 6 லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் இந்த தேர்ட் ஆர்டர்ல செலக்ட் பண்ணனா கிரேட்டர் டு ஸ்மாலர் இதாகும். ஓகே, just give me 1 minute, somebody has chatted it. Okay, this can take care of it. Next is உங்களுக்கு இப்ப எக்ஸல்ல வந்து let's say I'm going to getting into this Excel. சரியா? இப்ப இதே டேட்டா எனக்கு இந்த மீட்டிங் லிங்க்லயும் இருக்கு. ஓகே, எஸ்பிஐனா நார்மலா ஃபைண்ட் கொடுக்குறீங்க இல்லையா? நார்மலா ஃபைண்ட் கொடுக்கல இந்த ஃபைண்ட் விண்டோ இப்படிதான் இருக்கும். ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது எங்க இருக்கும்? இந்த ஷீட்ல மொத்தம் 2 இடத்துல தான் இருக்கு. ஃபைண்ட் ஆல்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் இங்க காமிச்சிரும். கீழே இருக்கு, மேலேயும் இருக்கா? இதுவே என்டையர் எக்ஸல் ஒர்க் புக்ல, அதாவது கீழே 5 sheets, you are able to see 5 sheets in here, right? If you wanted to check where all we have SBIN, எங்கெல்லாம் SBIN இந்த மொத்த இதுல இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் ஆன் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா கண்ட்ரோல் எஃப் அடிங்க, இது எப்போ மினிமைஸ் ஆயிருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகும். இங்க ஃபைண்ட்ல வந்து ஸ்டேட் பேங்க் போட்டுட்டு இங்க வித்ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒர்க் புக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒர்க் புக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா you'll be able to see it. எந்த ஷீட்ல இருக்குங்கிறது மீட்டிங் லிங்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it will take you there. You guys, find all option will be helpful for you when you have huge set of data, you wanted to see what it is ன்றது. It will also show the value and the formula in there. So when you click on it, it will automatically take you to that data. So this option will be helpful for you for find all. Guys, there is a power outage for the last few minutes, or 10 minutes இருக்கு. In case இது shut down ஆச்சு அப்படின்னா audios will be still connected. Still I recover back. ஒரு 5 minutes I'll be able to recover back. அது வரைக்கும் I can give a voice over ஒரு எக்ஸல் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். In case அது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா don't mistake me. ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் பார்த்திருக்கோம், மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். Ram, since it is 5:10, you still wanted to continue with this, or can we go with question answers? Hello. ஜஸ்ட் ஒரு
5 minutes இது பண்ணுங்க. நம்ம வந்து 5:15 க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே 5:15 க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே தென் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். ஓகே somebody wanted a VLOOKUP function. VLOOKUP எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்ஃப்ராடெல்னு இருக்கு, அதுல எப்படி இருக்குன்றது பாக்குறேன். VLOOKUP ப்ரெஸ் பண்ணிட்டு லுக்அப் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் எதை எடுத்துட்டு போய் தேட போறீங்க அப்படிங்கறது. இந்த லுக்அப் வேல்யூ எடுத்துட்டு போய் இப்ப லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு (2, 0) கொடுத்தேன்னா எனக்கு இது வரும். ஸோ இதோட மெத்தட் என்னன்னா இஸ் ஈக்குவல் டு VLOOKUP, எதை எடுத்துட்டு போய் தேட போறீங்களோ அதான் லுக்அப் வேல்யூ. இந்த இதை எடுத்துட்டு போய் தேட போறீங்க, கமா போட்டுட்டு எங்க தேட போறீங்க, இந்த 2 காலம்ல தேட போறீங்க. கரெக்டா? இது ரெண்டை செலக்ட் பண்ணிட்டேன். எந்த காலம்ல இருக்கிறது எனக்கு அவுட்புட் வேணும். சாரி கைஸ், பவர் அவுட்டேஜ் இருக்கு. I'll just explain how that works. So first வந்து லுக்அப் வேல்யூங்கிறது வந்து எந்த வேல்யூ எடுத்துட்டு போய் நீங்க தேட போறீங்களோ அது வந்து லுக்அப் வேல்யூ. இங்க வந்து இன் திஸ் கேஸ் இன்ஃப்ராடெல்ல அதை எடுத்துட்டு போய் நம்ம காலம் A and B ல தான் தேட போறோம். ஸோ காலம் அரே, வேறெவர் இட் சேஸ் ரேஞ்ச் ஆர் அரே, எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணாலும் ரேஞ்ச் அரே அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் த குரூப் ஆஃப் செல்ஸ். காலம் A and B நான் மொத்தமா செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு கமா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் திங் கால் காலம்னு கேட்கும். ஸோ இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்க்குள்ள அந்த இன்ஃப்ராடெல்லுங்கிறத கண்டுபிடிச்சது அப்படின்னா எந்த செல்லுல இருக்கிற வேல்யூ வந்து யூ நீட் இட் அஸ் அன் அவுட்புட் அப்படிங்கறத காலம்ஸ்ன்றது. கமா 2ன்னு போடுறது வந்து செகண்ட் காலம். சரி, A and B நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா கமா 2. இதுவே ABC செலக்ட் பண்ணிருக்கீங்க, காலம் Cல இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டா வேணும் அப்படின்னா கமா 3 கொடுக்கணும். எத்தனாவது காலம்ல இருக்கிறது வேணுமோ அது கமா 3. கடைசியில வந்து கமா 0. இட்ஸ் ஆல்வேஸ் அது வந்து கரெக்டா இன்ஃப்ராடெல்லன் மேட்ச் ஆச்சுன்னா அது எடுத்துட்டு வந்து கொடுக்கும் கமா 0. என்னோட 12+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல 0 தவிர வேற எதுவுமே யூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டிடன்ட் கெட் இட் ஓவர் தேர். ஸோ அதனால தட் இஸ் ஹவ் VLOOKUP ஒர்க்ஸ். இன் கேஸ் இப்ப VLOOKUP இஸ் வெரி பர்ஃபெக்ட் ஃபார் யூ. இன் கேஸ் நீங்க யாராவது வந்து ஒரு இஃப் யூ கைஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ ரிப்போர்ட்டிங் டீம் ஆர் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஒரு அட்வான்ஸ் எக்ஸல் யூ கைஸ் ஆர் யூசிங் மோர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் I'll tell you few formulas. அது மாத்திரம் you take note of it. Sorry, system backup வரதுக்கு இன்னொரு 5 to 10 months maximum ஆகும். Until then, whatever I say, நீங்க வந்து just notes மாத்திரம் எழுதிக்கோங்க. Sorry Ram, this was unfortunate. இங்க going through some heavy winds, அதனால disconnect ஆயிடுச்சு. It's okay sir. ஆக்சுவலி நம்ம வந்து இப்ப நீங்க இந்த டாபிக்கோட நம்ம இப்ப இது பண்ணிக்கலாம். ஸோ தட் இல்லைன்னா ரொம்ப அந்த கண்டினியூஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இது வரைக்கும் சோஃபார் இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க வேற ஏதாச்சும் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் எடுத்து அது ஆஃப் த வேல அது பிரேக் பண்ண வேண்டாம். ஓகே, டாபிக் இல்ல, ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ் யூசர்ஸ்க்கான ஒரு டிட்பிட் மாதிரி நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். என்னன்னு அவங்க படிச்சா அவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. நீங்க ஒரு அட்வான்ஸ் யூசர் ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் அப் இதுக்கு நீங்க இப்ப இது பண்ணிடுங்க. சோ தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படியே பேலன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. யா, பெர்ஃபெக்ட். So whoever is using advanced features எக்ஸல்ல வந்து நீங்க இன்டெப்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா what you can do is, நான் சொல்றேன் இந்த ஃபாலோயிங். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா you can term yourself as an expert or somewhat உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா you can navigate the excel. So pivots கத்துக்கோங்க. பிவட்ஸும் பிவட் சார்ட்ஸும். பிவட் சார்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு விசுவலைசேஷனுக்காக தான் யூஸ். பிவட்ஸ், பிவட் சார்ட்ஸ் அது கூட ஃபார்முலேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷன் கத்துக்கோங்க. இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. இஃப் கண்டிஷன், சப்டோட்டல், சம் இஃப், கவுண்ட் இஃப். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலேஸ் எல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேர் ஆர் ஆல்சோ அடிஷனல் டாபிக்ஸ் ஆர் தேர். இப்போ லெட்ஸ் சே இப்போ டேட்டா வேலிடேஷன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் டேட்டா வேலிடேஷன் மாத்திரமே, அதுக்குள்ள மாத்திரமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ கூகுள்ல போயிட்டு ஹவு டு டூ டேட்டா வேலிடேஷன் அப்போ இன் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வரும். கைஸ், எக்ஸல்ல வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தேர் ஆர் ஆல்வேஸ் மோர் தென் ஒன் வே. ஸோ ட்ரை டு யூஸ் கூகுள் எக்ஸ்டென்சிவ்லி. பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் மாதிரியே வேற யாராவது ஃபேஸ் பண்ணிருந்திருக்கலாம். அதுக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒரு அங்க அப்ரோச் யூஸ் பண்ணிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்ப குரூப்பிங் இருக்கு,
டேட்டா வேலிடேஷன் இருக்கு, டெக்ஸ்ட் காலம்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க, பிவட் டேபிள்ஸ், பிவட் சார்ட்ஸ், நார்மல் சார்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ஸோ வென் யூர் யூசிங் அட்வான்ஸ் எக்ஸல் அண்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் மேக்ரோ பத்தி, மேக்ரோனா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்கான ஜஸ்ட் ஒரு 1 minute எக்ஸ்பிளனேஷன் மாத்திரம் கொடுக்குறேன். ஜஸ்ட் 30 seconds to 1 minute அந்த மேக்ஸ். இப்ப நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்ல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டாவை சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டாக்கு பேக்ரவுண்ட் கலர் அடிச்சு ஃபுல்லும் பார்டர் போட்டு எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பிவட் சார்ட் ரெடி பண்ணணும். பிவட் சார்ட் ரெடி பண்ணி அந்த எக்ஸல் ஃபைல ஒரு ஃபோல்டர்ல அன்னைக்கு டேட்ல சேவ் பண்ணணும். இது எனக்கு ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர். டெய்லி நான் இதை திருப்பி இங்க பண்றேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 திருப்பி நான் பண்றேன் இல்லையா? இந்த ஸ்டெப்ஸை ஆட்டோமேட் பண்ணனா தட் இஸ் கால்ட் மேக்ரோ இன் எக்ஸல். அதை வந்து ஆட்டோமேஷன் வந்து மேக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸல்ல பண்ணக்கூடிய ஆட்டோமேஷன்ஸ். இப்படி ஆட்டோமேட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் வாட் கால்ட் அஸ் மேக்ரோ. Okay, Ram, over to you. You can go ahead with the questions which you have. ஓகே சார். ஆக்சுவலி இல்ல பியூட்டி என்னன்னா, நீங்க அப்பப்ப அந்த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸுக்கு நீங்க அந்தந்த டைத்துல நீங்க அப்பயே நீங்களே பார்த்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டில் ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இப்ப எனக்கு என்னன்னா மெயின் திங்க கட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பாக்குறோம். ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ வாட் எவர் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அது நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ எங்க டீம்ல வந்து மிஸ்டர் அளவு குமரப்பன் வந்து vote of thanks வந்து சொல்லுவாரு. ஸோ தட் தேங்க்ஸ் கைஸ். ஹலோ எவ்ரி ஒன். என் பேர் அளவு குமரப்பன் ராமசாமி. vote of thanks சொல்ல நான் வந்து நகர்த்தா செல்வர் மெம்பர். ஸோ vote of thanks சொல்றதுக்காக வந்திருக்கேன். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா, நார்மலா எல்லா செஷன் முடிச்சோன்னா நார்மலா சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் சொல்றேன், பாஸ்டன் அழகப்பன். ஸோ ரியலா சொன்னா உங்க வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது கரெக்டா சொன்னீங்க. இது நார்மலா எக்ஸல் இல்லாம நீங்க இன்டெப்தா டெக்னிக்கலா வேற சொன்னீங்க. இது டாக்டர்னா என்ன, அது சிஎஸ்சி ஃபைல் as well as யாராவது கொஸ்டின் கேட்டா அதுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு as well as உங்களோட கண்டென்ட்டையும் கரெக்டா இருந்துட்டு. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், செஷன் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு செஷன் மொத்தமா 180 மெம்பர்ஸ் அண்ட் பிளஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி அப்கமிங் வீக்ஸ்ல இதே மாதிரி செஷன்ஸ் நிறைய வரும். அண்ட் இதோட கண்டினியூஸ் செஷனும் நாங்க எப்பன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க அப்டேட் சொல்றோம். அண்ட் தேங்க்ஸ் அலாட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். கற்போம், ஹேவ் எ சேஃப் டே. பாதுகாப்பா இருங்க. தேங்க்ஸ். அதே மாதிரி